எக்ஸலில் ஒரு சர்ச் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன், அதில் மெயின் டேப்ஸில் டெவலப்பர் டேப் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா டெவலப்பர் டேப் எனேபிள் ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் கொண்டு வரணும். டெவலப்பர் டேபுக்கு போயிட்டு இன்சர்ட் ட்ராப் டவுனில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எங்கே வேணுமோ ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ண உடனே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசைன் மோட் டிசேபிள் பண்ணியிருக்கும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ண முடியாது. டிசைன் மோட் எனேபிள் பண்ணியிருக்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷனில் இருக்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு லிங்க்டு செல்னு இருக்கும், அதில் அந்த எந்த செல்லில் நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துருக்கோமோ அந்த செல்லை கொடுத்துக்கலாம். I4ன்னு கொடுத்துட்டு இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிசைன் மோட் டிசேபிள் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் மோடை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ராக் பண்ணி மேலே வச்ச உடனே ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சைஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிசைன் மோட் டிசேபிள் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதாவது நேம் டைப் பண்ணுறோன்னா அந்த லிங்க்டு செல்லுன்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த செல்லுலேயும் டைப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எரேஸ் பண்ணோம்னா எரேஸ் ஆகும். டிசைன் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கரெக்டாக அந்த ரோவில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் மோட் டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ டூ டைப்ஸில் வந்து நம்ம கொண்டு வர முடியும் சர்ச் பாக்ஸை. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ஃபில்டர் ஃபங்க்ஷன், ஃபார்முலா பார்க்கு போயிடலாம். கொஞ்சம் ஃபார்முலா பாரை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஃபங்க்ஷன், அதில் அரே ஆர்குமெண்ட்டில் இது டேபிளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கொண்டு போகும்போது ஒரு ஆரோ இருக்கும், அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள் செலக்ட் ஆகிடுச்சு. டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமா இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் இப்போ பார்க்குறது நம்ம எக்ஸாக்ட் மேட்ச். இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் I4ல் நம்ம ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுப்போம், ஸ்டூடெண்ட்டோட நேமு கொடுப்போம். அது எந்த ரேஞ்சில் இருக்குன்னா ஸ்டூடெண்ட் நேம்ஸுன்ற ரேஞ்சில் தான் இருக்குது. ஈக்குவல் டு அந்த ஸ்டூடெண்ட் நேமை எங்கே கொடுப்போம், I4ல் தான் கொடுப்போம். ஸோ I4ன்னு கொடுத்துட்டு கமா கொடுத்து இஃப் எம்டியும் கொடுத்துடலாம். எம்டியாக இருந்துச்சுன்னா என்ன வரணும்னு சொல்லி கொடுக்கணும். நோ டேட்டா ஃபவுண்ட், இல்லைனா நோ டேட்டான்னு கொடுத்து டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோ டேட்டான்னு வர்றதுக்கான காரணம் இங்கே எதுவுமே டைப் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம எதாவது டைப் பண்ணுறோன்னா ஃபுல்லாக அந்த ஃபுல் நேமை டைப் பண்ணும்போது வரும் சர்ச்சில்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நேம் எதாவது டைப் பண்ணுறோன்னா ஃபுல்லாக எக்ஸாக்ட் மேட்ச்ன்றனால எக்ஸாக்டாக நம்ம ஃபுல் நேமை டைப் பண்ண உடனே வரும். இப்போ நம்ம அடுத்து அப்ராக்சிமேட் மேட்சை பார்க்கலாம். ஈக்குவல் டு ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா பார் கவனிங்க. அரே ஆர்குமெண்ட்டில் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமா இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் நம்ம இஸ் நம்பர் சர்ச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனித்தனியாக பார்த்துடலாம். ஈக்குவல் டு சர்ச் ஃபங்க்ஷனில் ஃபைன் டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட். ஃபைன் டெக்ஸ்ட்டில் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்னா I4ன்ற செல்லில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் I4 கமா வித்தின் டெக்ஸ்ட்டில் I4ன்னு நம்ம I4ல் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? ஸ்டூடெண்ட்டோட நேம் தான் கொடுப்போம். அது எந்த ரேஞ்சில் இருக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம்ன்ற ரேஞ்சில் இருக்குது. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வரும். இந்த வேல்யூஸ்னால் இது ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு வந்திருக்குன்னா அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் R இருக்குன்னா எத்தனாவது பொசிஷனில் இருக்குது இந்த நேமில், R வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். இஸ் நம்பர் கொடுத்துடலாம். ஈக்குவல் டு இஸ் நம்பர் ஃபங்க்ஷனில் வேல்யூ அதுதான் சர்ச் ஃபங்க்ஷன். இப்போ என்டர் கொடுத்தோம்னா ட்ரூ வந்துடுச்சு. இப்போ அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணோடனே எல்லாமே ட்ரூன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம இங்கே சர்ச்சும் இஸ் நம்பர் ஃபங்க்ஷனும் இங்கே யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் ஃபங்க்ஷனில் ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு ஃபில்டர் ஃபங்க்ஷன் அரே ஆர்குமெண்ட்டில் இந்த டேபிளை கொடுத்துடலாம். கமா இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் இஸ் நம்பர் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். இஸ் நம்பர் அதில் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் நம்மளுக்கு வேல்யூ வந்து சர்ச் ஃபங்க்ஷன் கொண்டு வரும். அதனால் சர்ச் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். சர்ச் ஃபங்க்ஷனில் ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் நம்பர்ன்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அதனால் அது யூஸ் பண்ணணும்னு மேண்டேட்ரி கிடையாது. ஃபைன் டெக்ஸ்ட்டு வித்தின் டெக்ஸ்ட். ஃபைன் டெக்ஸ்ட்டில் நம்ம எங்கே கொடுப்போம்னா I4ல் கொடுப்போம். I4 செல்லில் கமா வித்தின் டெக்ஸ்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுப்போம். அது வந்து எங்கே இருக்குன்னா ஸ்டூடெண்ட் நேம்ன்ற ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கமா இஃப்எம்டியும் கொடுத்துடலாம். டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நோ டேட்டான்னு கொடுத்துடலாம். இப்போ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு என்ன அவுட்புட் வருதுன்றது தெரியும். இதை அப்படியே செலக்ட் பண்ணோம்னா மேலே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை இந்த ஃபங்க்ஷன் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். மேலே நேம்ஸு அதுக்குண்டான அந்த ரிசல்ட்டு மேலே தெரியுது. இப்போது என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டைப் பண்ணுறோம். நம்ம அப்ராக்சிமேட் மேட்சுங்கிறதுனால இப்போ வீன்னு டைப் பண்ணாலே இங்கே சேஞ்ச் ஆகும். நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து மேட்சை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வரும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து நம்மளுக்கு இன்னொரு க்ரைட்டீரியா இருக்குது. செகண்ட் க்ரைட்டீரியா கோர்ஸை பேஸ் பண்ணி கோர்ஸ் நேம்ஸை பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்க்ளூட் ஆர்குமெண்ட் இருக்குது. இன்க்ளூட் ஆர்குமெண்ட் இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரிசல்ட் தெரியும்.
அதான் ட்ரூன்னு வருது லாஜிக்கல் ரிசல்ட். அந்த இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் ஒரு ப்ளஸ் கொடுத்து இஸ் நம்பர், அதில் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் சர்ச் ஃபங்க்ஷனை கொண்டு வரும். சர்ச் ஃபங்க்ஷன் ஃபைன் டெக்ஸ்ட்டில் நம்ம i4ன்ற செல்லில் தான் கொடுப்போம், விதின் டெக்ஸ்ட்டில் i4ன்ற செல்லில் என்ன கொடுப்போம், நம்ம வந்து கோர்ஸ் நேம்ஸ் தான் கொடுப்போம். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இஸ் நம்பர் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்கலாம். என்டர் கொடுத்த உடனே ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம கோர்ஸை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்ட் இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஷீட்ஸ்ன்னு ட்ரை பண்ணுறோம். இப்போது நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும். இதுதான் சர்ச் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம 2 டைப் பார்த்துருக்கோம், எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் அப்ராக்சிமேட் மேட்ச். இந்த மாதிரி நம்ம ரிசல்ட்டை கொண்டு வரலாம். இப்போ நம்மளுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குன்னா இந்த ப்ளஸ் கொடுத்து இங்கே கொடுத்தா மாதிரி இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் ப்ளஸ் கொடுத்து நம்ம இஸ் நம்பர் கண்டினியூ பண்ண மாதிரி மறுபடியும் இன்னொரு ப்ளஸ் கொடுத்து நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வர இந்த செல்லில் தான் H8ல் நம்ம H8 செல் ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்குறோம் அந்த ஃபங்க்ஷனை. இப்போ மற்ற செல்லுலலாம் ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கு. அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு எம்டி செல் இருக்குது. எம்டி செல்லோ இல்லை வந்து இப்போ F2 கொடுத்து எடிட்டுக்கு போயிடுறேன். ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஸ்பில் எரர் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸ் இருந்தால் கூட ரிசல்ட் வராது, ஸ்பில் எரர் தான் வரும். இப்போ என்டர் கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதோ ஒரு டேட்டா இருக்குது. இப்போது என்டர் கொடுத்தோம்னா ஸ்பில் எரர் தான் வரும். நம்ம ஸ்பில் ஆகி வர இடத்துல ஸ்பேஸோ எந்த டேட்டாவும் இருக்கக்கூடாது. இப்போ டெலீட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா வந்துடுச்சு ரிசல்ட்டு. இப்படி நம்ம டெவலப்பர் டேப்பை யூஸ் பண்ணி ஒரு சர்ச் பாக்ஸை ரிசல்ட் கொண்டு வர முடியும்.